இருந்துச்சு பதம். பிடிச்சிருந்தது ரொம்ப. எனக்கு பதத்தில் அந்த பதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் போர் அடிக்காமல் போகுது. அதே மாதிரி ஒரு புதுமையான ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. அதாவது வந்து அந்த ஆடு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காரு டைரக்டர். என்ன சொல்ல வராங்கன்னா, பிற உயிர்களை வந்து தன் உயிராக நினைக்கணும். செல்லப்பிராணியாக வந்து ஆடு மாடலை செல்லப்பிராணியாக வளர்க்குறது கிடையாது. அது ஒரு உணவுப் பொருளை தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து நாய்க்குட்டி இல்லை வெளிநாட்டு ரக நாய்க்குட்டிலாம் செல்லமாக வளர்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்து செல்லமாக வளர்க்குற அந்த ஆட்டுக்குட்டி கறிக்கடைக்கு போயிடுது. அதை எப்படி இந்த பசங்க காப்பாற்றுறாங்கிறது தான் இந்த கதையை சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இல்லை எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு தாட் அவங்களுக்குள்ள தோணும். என்னன்னா, நான் உணவுப் பொருளாக பார்க்கக்கூடாது. அது அதாவது வந்து மட்டன் ஆட்டுக்கறி சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த மையமாக தான் எடுத்திருக்காங்க. மியூசிக் சொல்ல வேணாம், கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக். அவர் பெரிய லெஜண்டு. அதனால மியூசிக் தான் அந்த படத்துக்கு பக்கப்படமே. நடிப்பு வாழ்ந்துருக்காங்க, அதான் உண்மை. எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க, புதுமுகமாக தான் இருக்காங்க. எல்லாருமே யாருமே நடிப்பு தெரியல, வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் உண்மை. படம் நல்லா இருக்கு. நிச்சயமா எல்லாரும் குடும்பமா வந்து பார்க்க வேண்டிய படம் தான். குழந்தைகளுக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே படம் போர் அடிக்கல. உட்காந்து செகண்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பாக அந்த ஆடு உங்களுக்கு கிடைச்சிருமா, கிடைச்சா சந்தோஷமா இருக்குமேன்னு நினைக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. அந்த சின்ன பொண்ணு பையன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் வந்து அந்த ஆடை காப்பாற்றணும், அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் கையை அந்த வெட்டை தடுத்து அவன் காப்பாற்றிருப்பான். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் போராலாம் போகாமல் நல்லா ட்விஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு எண்ட் பாயிண்டில் முடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இல்லை, டைட்டில் கூட சூப்பர் தான். அந்த ஆடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஆடு தான் இங்கே மெயின் கேரக்டரு. இந்த ஆடை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க 3 பேருமே போகிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அவங்க முயற்சியை கைவிடாமல் அந்த ஆடு வெட்டுப்பட்டது அப்படின்ட்டு நம்பாமல் அந்த ஆடை காப்பாற்றணும் ரொம்ப போராடி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பசங்க ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த சின்ன பையனோட ரோல் தான் பிடிச்சிருந்தது. கடைசியில் அந்த ஆளை காப்பாற்றினதே அவன் தான். படத்தில் என்ன, அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி கறிக்கடைக்கு போகுது பார்த்தீங்களா, அந்த மேட்டரை வந்து கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியும் காப்பாற்றணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளத்தையும் முடிக்கணும்னு கொண்டு வந்து கடைசியாக முடிச்சிருக்காங்க. குழந்தை நல்லா நடிச்சிருக்கு. சின்ன குழந்தை போஸ்ட்டில் பார்த்தீங்களா, அந்த குழந்தை அருமையாக நடிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு பிடிக்கும் நல்லா. பெரிய அளவோட குழந்தைகள் நல்லா பிடிக்கும். எல்லாமே டேரக்டர் ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்க மெயினாக விரும்பி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம் குடும்பத்தோட. படத்துலையா அவ்வளோ உயிரினத்தை கொல்ல வேணாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மதத்தை ஒன்றும் பேஸ் பண்ணல இந்த படத்தில். அது மாதிரிலாம் ஒன்றும் பேஸ் பண்ணல. எல்லா மதமும் ஒன்று அது மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபீல் வருது. பெட் அனிமல்ஸ் மேலே ஒரு லவ் மாதிரி வருது எனக்கு. ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. அதே வில்லேஜ் பாய்ஸ் மாதிரியே நடிச்சிருந்தாங்க. அதில் புஜ்ஜி புஜ்ஜின்னு ஒரு சாங் வரும், அது நல்லாயிருக்கும். அதான் ஒரு பையன் அந்த ஆடை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஆள் அந்த அருவா வச்சு அந்த ஆடை வெட்டும் போது குறுக்கால போயிட்டு அந்த ஆடை காப்பாற்றி அவன் அந்த வெட்டு வாங்கிப்பான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா சேசிங்காக போய்கிட்டு இருந்தது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. ஆட்டை வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சின்ன பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் ஆட்டை பாசமாக வளர்க்குறாங்க. அதை எதுவும் இது பண்ணக்கூடாது. நல்லா சின்ன பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே விறுவிறுப்பாக போச்சு.